ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பலவித கோளாறுகளையும் அறிவாளிகளையும் நாம் பார்க்க போகிறோம். அப்படியா, யாரா அந்த அறிவாளி அப்படின்னு கேட்டேன்னா வருவாங்க, பார்க்கலாம். என்னடா ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. டேய், ஆரம்பத்திலே இப்படி போட்டு காமெடியா பண்ணிட்டு இருந்தா என்னத்த சொல்றது? வாங்கினா பாரு மண்டையில ஒரு அடி. புது புது ஸ்டைலா மோல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல யார் இருக்காங்க அதெல்லாம் பார்க்காம இப்படி ஒரு திருப்புனா அவர் புதுசா ஒரு ட்ரெண்டிங் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு பார்த்தாரு. பட் அவரோட பேட்ல நான் மண்டையெல்லாம் போய் விழுந்துருச்சு. என்னடா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு, ஸ்டைலா வாக்லாம் பண்றாரு. ஏடா அச்சஸ் அதே மாதிரி இருக்காரு. ஏடா அடே இப்போதான் சொன்ன மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கீங்க, நல்லா ஸ்டெப்லாம் போடுறீங்க, ஆனால் பயங்கரமா பண்றீங்க. பார்த்தா ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோலாம் அப்படி காமெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா என்னத்த பண்றது? பின்னாடி வாட்டத்திலே எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்ணாடி ஒன்று வச்சிருந்தா பின்னாடி வரலாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஏய் அட பாவிங்களா, டேய் என்னடா பண்றீங்க? அட பாவிங்க, அவங்களோட கவன குறைச்சலால வாயில குடுக்கறமா இல்ல கால்ல குடுக்கறமான்னு கூட தெரியாம போயிடுச்சு. இதுல வீடியோ எடிட் பண்றதுக்கு மகராசன் எப்படி எடிட் பண்ணிருக்காரு பாருங்க. போன் பேசுற மாதிரி. எங்கயா இருக்கீங்க நீங்களா? என்னையா பண்ணிருக்கனாலா? என்ன அப்படி பாக்குறாரு? நம்மளுக்கே யாராவது ஒரு ஆள் நல்லது செய்யணும். ஏன்னா நம்மளோட நிலைமை அப்படி இருக்கு. அப்படி இருந்தும் சில பல பேர் இருக்காங்க, சரி நம்மளுக்கு இல்லை பட் அவங்க ஒன்று கேட்டால் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம கொடுக்க போவோம். பட் அது நம்மள்கிட்ட இல்லை, நம்மளுக்கு தெரியும். அப்படி நம்ம கொடுக்க போகும்போது அவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம், செம்ம டென்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி தான். குழந்தைங்கன்னா பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுல நானும் அப்படிதான் இருந்திருக்கேன். அதாவது நம்ம அக்கா பசங்களோ அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டு பசங்களோ வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே நம்ம ஒரு டென்ஷன்ல இருப்போம். அந்த நேரத்தில் அவங்க வரும்போது அப்படி சும்மா லைட்டா தட்டினா போதும், அவன் தாவி பல்ட்டியா அடிச்சு குட்டியாரெல்லாம் போட்டு அவன் அழுவான் பாருங்க. ஒரு அழுவு அவனை நிறுத்தவே முடியாது. நம்ம மட்டும் போய் கிஞ்சணும், காலில் விடாத குறையா, டே அழுகாதரா அப்படின்னு. என்னமாங்க சத்தம்? ஒன்றும் இல்லை, பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்படிதான் இருக்கும். ஏதாவது தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்து கட் பண்ண வேண்டியதான். ஜாயினிங் ஃபர்ஸ்ட் டே காலேஜ், அதாவது புதுசாக ஒரு பையன் காலேஜுக்குள்ளே போனால் என்னென்ன நடக்கும்னு போட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். உங்க பேரு? கொத்தல்லி. நான் பூகம்பசாமி. ஓப்பனிங்க ஏத்துக்கோய்க்க. நான் கொடாரி பாண்டி. பிரமாதம். ஐயா இவன் என்ன பேரோ? என் பேரு பூதப்பாண்டி. ஐயா எங்கிட்ட இருந்து கூப்பிடுறானுங்க? என் பேர் கொம்பேரி ஐயா. அது சரி, ஒரு பயலும் ஊருக்குள்ள பிறக்கலையோ? அதாவது நம்ம காலேஜ் போவோம், போன உடனே உள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நல்லா தடிமாடு மாதிரி இருப்பாங்க. நம்மளும் அப்படிதான் இருக்கோம், அது வேற விஷயம். அதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் மூஞ்ச பார்த்தோன்னே பிடிக்காது, சில பேர் மூஞ்ச பார்த்தோன்னே அது நல்லவங்க அப்படின்னு நம்ம தெரியும். சில பேர்லாம் இருக்காங்க 4-5 பேர் நல்லா உருவமே இருப்பானுங்க. அவனெல்லாம் பார்த்த உடனே இவனெல்லாம் எப்படா பேச முடியும், அவட்டெல்லாம் என்னடா கேட்கும் போதெல்லாம் அவங்க பேர் சொல்லணும்னு சொல்லும் போது தான் புது புது விதமான பேர்லாம் சொல்லுவான். அந்த பேரா கேட்கும் போது இன்னும் பயமா இருக்கும். யாரா நீங்க எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா போக போக அந்த 1 மந்த் 2 மந்த்லாம் போயிடுச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் டேய் டம்மி பாபாயா டம்மி தான் போட்டுருக்கு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். எந்த இயர்னாச்சு சொல்ல முடியுமா? அவ்வளவுதான், அது டைம் எடுக்கும். அவ்வளவுதான். என்கிட்ட வாங்கின பணத்தை எப்படா தருவேன்? தரும்போது தருவேன், அவ்வளவுதான். அதாவது ஒரு மனுஷனுக்கு பொறுமைன்றது எவ்வளோ முக்கியன்றதை நம்ம கற்றுப்போம்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை, பால் ஸ்டோர் கடை, மளிகை கடை, காய்கறி கடை,
இதெல்லாம் விட்டுட்டு போனீங்கன்னா பேங்க்கு, அதாவது வங்கி தமிழில், அந்த இடத்துக்கு போன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா காலையிலே போவோம்ப்பா. நம்ம போகிற நேரத்தில் அவன் வர்றதுக்கு 10-10:30 மணி ஆகிடும். அவன் வந்து உக்காந்தி எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படின்னு பார்த்து 11 மணி ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா திருதுப்புன்னு எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியல. ஊரில் இருக்க எல்லாருமே கும்பலாக வந்து கூட்டிகிட்டு நின்றுவாங்க. செம்ம டென்ஷனாக இருக்கும். சரி ஓகே வாங்கிக்கலாம், பொறுத்தால் பூமி ஆளலாம் சொல்லிட்டு நம்மளும் நிற்போம். ரயின் மாட்டுக்கும் போயிட்டே இருக்கோம். எவ்வளோ கியூ நீட்டாக போயிட்டே இருப்பாங்க. இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. பெரிய கியூ போயிட்டுருக்கோம். அந்த கியூவில் நம்மளும் நிற்போம், நின்றுட்டே இருப்போம். சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு நிற்கும் போது தான் கரெக்டாக 1 மணி ஆகிடும். ஆகிட்ட உடனே கிட்ட போயிருப்போம். அப்பாடா அப்படியே போக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. தம்பி க்ளோஸ்பா, ஏங்க என்னடா சொல்கிறீங்க அப்படின்னும். ஆமாம் டைம் ஆகிடுச்சுல, 1 மணி ஆகிடுச்சுல, அவ்வளோதான். அட பாவீங்களா, அப்போ ஒரு மாதிரி செம்ம டென்ஷன். அந்த டென்ஷன் சாரி சார், இது லஞ்ச் டைம், நீங்க 3 o'clock வரீங்களா? காலையில இருந்து 3 மணி நேரமா நாய் மாதிரி லைன்ல காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ நீ சோறு துண்ண போறாங்க. இருடி வரேன், நீயா நானு பாத்துடலாம். இப்படிதான்டா பண்ணணும். உங்களுக்குலாம் அடிச்சு உடச்சி கடையை காலி பண்ணி விட்டு எனக்கு பேங்கே வேணாண்டாப்பா அப்படின்ற நிலைமைக்கு போனாதான் நீங்களாம் மாறுவீங்க. இருந்தாலும் அவனுக்கும் பசிக்கும் இல்ல. ஊர்ல இருக்கிறவங்கலாம் என்ன நல்லவன் சொல்லுவானான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நல்லதும் பண்ணதில்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த நல்லதும் செஞ்சதில்லை. அப்படிலாம் இல்லடா. அடி எப்ப பார்த்தாலும் ஒரு மனுஷனை போட்டு ஊம கொத்தா குத்திக்கிட்டுலாம் இருக்காங்க. ஆக்சுவலா அவரும் நிறைய நல்ல விஷயம் செஞ்சுதான் இருக்காரு. எப்பயுமே நெகட்டிவிட்டியா நம்ம எடுக்காம அவர் செஞ்ச பாசிட்டிவிட்டியும் கொஞ்சம் நம்ம எடுத்து பேசினாதான் புரியும். நடக்குது, தப்பு நடக்குது தான், நடந்து கொண்டு இருக்குத்தான். இப்போ கூட பாருங்க, இவ்வளோ நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஷாட்டுக்கும் குறைச்சிட்டு தான் உங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கரண்ட் இல்லை, என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி சில தவறுகள் நடக்கும் தான். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்துக்கலாம். சரி ஓகே.